என் கிருபையை உங்களுக்கு கொடுக்குறேங்கிறார். அதிகாரத்தை கொடுத்துருக்கேன், கிருபையை கொடுத்துருக்கேன். வல்லமை விளங்கணும்னா அந்த வல்லமை அதிகாரத்தை நீ பயன்படுத்து. இந்த பூமியில என்ன நடக்கணும்னு நீ விரும்புறியோ உன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு துரத்தவும், கட்டவும், இடிக்கவும், நாட்டவும் எப்படி எரேமியாவுக்கு அதிகாரம் கொடுத்தனோ அது போல உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அப்ப நீ தான் அதை துரத்தணும் அப்படிங்கிறார். நம்ம என்ன, ஆண்டவர் நம்மை விடுவிக்கத்தான் வந்தார், ரட்சிக்கத்தான் வந்தார். அவர் இலவசமா பெற்றீங்க, இலவசமா கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறார். அதனால அதிகாரம் நம்ம கையில இருக்கு. நம்ம தான் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது அது இடத்த காலி பண்ணிட்டு போகும். சரி, இப்போ ஏசாயா 43வது அதிகாரம் 25-26. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். அதாவது எல்லா குற்றம் குறைகளையும் நான் மீறுதலை எல்லாம் நீக்கி போட்டேன், அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். இன்னும் நிறைய இடத்துல வசனம் சொல்லியிருக்கு, முதுகு பின்னாடி போட்டேன், சமுத்திரத்தில் ஆழத்தில் போட்டேன், நான் நினைக்க மாட்டேன்ட்டார். நம்ம பழசெல்லாம் நினச்சிக்கிட்டே நம்ம உட்கார்ந்துருக்க கூடாது. அவர் நம்முடைய மீறுதல்களை அவர் குலைத்து போட்டிருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்போட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். அதாவது என்கிட்ட நீ உரிமையோட கேளுப்பாங்கிறார். இது பிள்ளைங்க உரிமையோட போய் கேட்குது, எனக்கு இது வேணும் அப்படி. அப்ப கர்த்தர் நம்மளை பிள்ளைகளா பார்க்கிறாரு. நம்முடைய பாவ சாமங்களை எல்லாம் நீக்கிட்டாரு. இப்போ ஒரு பாட்டு பாடணும், அதான் மலைகள் விலகினாலும் பருவதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகிற கர்த்தர் சொல்றாரு. உன் மேல நான் கோபமே கொள்வதில்லைங்கிறாரு. எவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்கி இருந்தாலும், மீறுதல் செஞ்சு அவரை அவமானப்படுத்தி இருந்தாலும், அவர் மறுபடியும் வர்றப்ப அவர் ரட்சிக்கிறவர், மீட்கிறவர். அவர் என்ன செய்யறாரு, நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. என்கிட்ட தைரியமா கேளுங்கிறாரு. நீ என் பிள்ளை,